ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாஃப்டான கிறிஸ்பியான பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான லேயர்ஃபுல்லான பரோட்டா கிடைச்சிடும். வெயிட் எங்கே போகிறீங்க? பரோட்டா ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 4 கப் மைதா, அதாவது 1/2 கிலோ மைதா, நல்ல குவாலிட்டியான மைதா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சூப்பரான பரோட்டா கிடைக்கும். நான் நாகா பிராண்ட்ல இருந்து மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணா நல்லா கிறிஸ்பியான பரோட்டா கிடைக்கும். அதனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு ஃபைன் டோ கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோட ஒர்க் ஏரியாவில் நீங்கள் ஒரு பட்டர் பேப்பர் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் கூட நம்ம மாவை நீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு நல்லா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டான பரோட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா நீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் மாவை இந்த மாதிரி நல்லா டக் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்ல. இப்போ நம்ம ஒரு பவுல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் கழிச்சு நல்ல சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம சின்னதான பாலா உருட்டி வச்சுக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு சூப்பராக கிராக் ஃப்ரீ பால்ஸ் கிடைக்கும். அதான் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சதில் சூப்பரான சாஃப்டான மாவு கிடைச்சதுனால. இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது 30 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு இன்னும் சாஃப்டான மாவு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒர்க் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. கீழே இருக்க பேப்பர் தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி உருட்டிட்டு ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா சூப்பரான லேயர் பரோட்டா கிடைக்கும். இப்போ இது நல்லா உருட்டிட்டு இந்த மாவை நம்ம உள்ள டக் பண்ணி வச்சுக்கலாம். எண்டில் இருக்க மாவை உள்ள டக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு பரோட்டா மாவு வெளியே வராமல் இருக்கும். டக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாவை நம்ம ஒரு பூரி கட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டாக விரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கை வச்சு பிசைஞ்சாலும் சூப்பரான பரோட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. இப்போது செகண்ட் மெத்தடில் அதே மாதிரி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம நீட்டாக அப்படி இழுத்தாலே நம்மளுக்கு சூப்பராக நீட்டாக வந்துடும். அதே மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு லாஸ்ட்டாக எண்டை டக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி ஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்க. 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இந்த மாதிரி 4 டைம் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. அப்போதான் உள்ளேயும் நல்லா சூப்பராக வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 6 நிமிஷம் இருக்குது. சூப்பராக பரோட்டா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சூப்பரான சால்னாவோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நான் சீக்கிரமாக சால்னா ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், அதே டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்கு. இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டான பரோட்டான்னு பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக அதே டைமில் ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும். வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு சூப்பரான சால்னாவோட சர்வ் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.